great advantage of listing properties is that we can see the relationship among them immediately. So ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன, ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணி வைக்கிறதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஒன்றுத்துக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றத நம்ம ஈஸியாக வந்து சொல்லிட முடியும். எவ்ரி parallelogram is a trapezium but not necessarily the other way. அதாவது என்ன சொல்றாங்கன்னா எல்லா parallelogramuமே trapeziumனு சொல்றாங்க. ஸோ ஏன்னா ஒரு சைடு மட்டும் parallel இருந்தா போதும் trapeziumக்கு. ஸோ எல்லா parallelogramலயும் எப்படியும் ஒரு சைடு வந்து parallel இருக்கும். அதனால அதை வந்து நம்ம trapeziumனு சொல்லலாம். ஆனா trapezium வந்து நம்ம parallelogramனு சொல்ல முடியாது. ஏன்னா இதுல ஒரு சைடு மட்டும் தான் parallel இருக்கும். இந்த செகண்ட் சைடு வந்து parallel இருக்காது. அதனால எல்லா trapeziumமும் parallelogram கிடையாது. அடுத்தது every rhombus is a parallelogram but not necessarily the other way. so rhombusனா என்ன, நாலு சைடும் ஈக்குவலா இருக்கும், ஆப்போசிட் சைட்ஸ் வந்து parallel இருக்கும். parallelogram எப்படி, parallelogram வந்து ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலா தான் இருக்கும். ஆனா வந்து ஆப்போசிட் சைட்ஸ் பேரலாவும் இருக்கும், ஈக்குவலாவும் இருக்கும். ஆனா நாலு சைடும் ஈக்குவலா இருக்காது. ஆனா ராம்பஸ்ல நாலு சைடும் ஈக்குவலா இருக்கணும். சோ ராம்பஸ் வந்து parallelogram ஆகலாம், ஆனா parallelogram வந்து ராம்பஸ் ஆகாது. ஏன்னா இதுல சைட்ஸ் வந்து நாலு சைட்ஸும் ஈக்குவலா இருக்காது. அதனால எவ்ரி ரெக்டாங்கிள் இஸ் அ parallelogram பட் நாட் நெசசரிலி த அதர் வே. ஸோ எல்லா ரெக்டாங்கிளும் parallelogram தான், ஏன்னா ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலா இருக்கு. இன்னொன்னு அடுத்தது வந்து parallelogram வந்து ரெக்டாங்கிள் இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா parallelogram பாருங்க, இது வந்து ஒரு ஆங்கிள் ஃபார்ம் பண்ணிடுது. parallelogramக்கு ஒரே ஒரு ரூல் தான், ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலா இருந்தா மட்டும் போதும். ஆனா ரெக்டாங்கிளுக்கு அப்படி கிடையாது, கரெக்டா 90 டிகிரிஸ் ஃபார்ம் பண்ணணும். ஒரு ஆங்கிளும் 90 டிகிரிஸ் இருக்கணும். ஆனா parallelogramக்கு அப்படி இருக்காது. அதனால parallelogram எல்லாம் ரெக்டாங்கிள் ஆக முடியாது. எவ்ரி ஸ்கொயர் இஸ் a rhombus and hence every square is a parallelogram as well. so எல்லா ஸ்கொயருமே வந்து ராம்பஸும் சொல்லலாம், parallelogramமும் சொல்லலாம். ஏன்னா ராம்பஸ்க்கு என்ன ரூல்ஸ், ஆல் 4 சைட்ஸும் ஈக்குவலா இருக்கணும், அப்புறம் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலா இருக்கணும். ஸோ ராம்பஸோட ரூல் வந்து ஸ்கொயர்ல ஃபிட் ஆகும். ஆனா ஸ்கொயரோட அடுத்தது வந்து parallelogramனாலும் ஸ்கொயரை வந்து parallelogram சொல்லலாம். ஏன்னா இந்த ரெண்டு சைட்ஸும் பேரலா இருக்கு, இந்த ரெண்டு சைட்ஸும் பேரலா இருக்கு. ஸோ ஒரு ஸ்கொயரை parallelogramனு சொல்லலாம், ராம்பஸ்னு சொல்லலாம். For not necessarily the other way, mathematicians usually say the converse is not true. அதாவது அது திருப்பி போட்டா உண்மை கிடையாது. நாட் நெசசரிலி அப்படின்ற வேர்ட் வருதுல, பட் நாட் நெசசரிலி த அதர் வேன்னு வருதுல, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ ரெக்டாங்கிள் வந்து parallelogram ஆகலாம், ஆனா parallelogram வந்து ரெக்டாங்கிள் ஆக முடியாது அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல, அதை திருப்பி போட்டா அந்த சென்டென்ஸ்க்கு வந்து அர்த்தம் கிடையாது. புரியுதா? அந்த மாதிரி ஒரு உண்மை கிடையாது அப்படின்னு சொல்ல வராங்க. A smart question then is just when is the other way also true? For instance, when is a parallelogram also a rectangle? Any parallelogram in which all angles are also equal is called a rectangle. Do you see why? Now we can observe many more interesting properties. For instance, we see the rhombus is a parallelogram in which all sides are also equal. So இது வந்து எப்பவுமே parallelograms வந்து ரெக்டாங்கிள் ஆக முடியாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. எப்பவாவது ஒரு வாட்டி, அதாவது இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கிற parallelogram வந்து எப்பயாவது ஒரு வாட்டி கோயின்சைட் ஆகலாம். ஆனா எப்பவுமே வந்து parallelogram எல்லா parallelogramமும் ரெக்டாங்கிள்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு parallelogram ரெக்டாங்கிளா இருக்கலாம் அப்படிங்கறத சொல்ல வராங்க. இந்த மாதிரி திருப்பி போடும் போது ஏதாவது 1% சான்ஸ் தான் இருக்கு மேட்ச் ஆகிறதுக்கு. ஆல்வேஸ் 100% வந்து மேட்ச் ஆகாது. ஆனா இந்த மாதிரி பார்க்கும்போது ரெக்டாங்கிளை பார்க்கும்போது எல்லா ரெக்டாங்கிளுமே parallelogram தான். ஸோ 100% மேட்ச் ஆகும். அதுவே திருப்பி போடும் போது 1% தான் மேட்ச் ஆகும், எங்கேயாவது ஒரு இடத்துல தான். புரியுதா?